தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு வேற லெவல் அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, Samsung Galaxy M31 தான். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதியதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் வந்து மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா Samsung Galaxy M31 பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபோனோட பிக்சர் கொடுத்து M31 கொடுத்திருக்காங்க. இங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா Samsung Galaxy M31 கொடுத்திருக்காங்க. இப்போ பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க மேல ஒரு சின்னோட பாக்ஸ் இருக்கும். இந்த குட்டி பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க மேலேயே வந்து ஒரு சிம் எஜெக்ட் டூல் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வெறும் புக்லெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த புக்லெட்ஸுக்கு போக இங்கே டிபியூ கேஸும் இங்கே கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே வந்து டிபியூ கேஸ் கிடையாது இந்த மொபைலுக்கு. இந்த புக்லெட்ஸ்லாம் நம்ம இப்போ ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து மொபைல் எடுத்துக்கலாம் வெளியே. ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 191 கிராம். ஆனால் ஃபோனை கையில் எடுக்கக்குள்ள அந்த வெயிட் வந்து ஃபீல் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்து 191 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் வந்து பார்த்து ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். அந்த பிளாக் கலர் வந்து பார்க்க ஷைனிங்காக தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனை வந்து புட்டப் பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் வச்சுக்கலாம். வேறு என்னென்னலாம் பாக்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேபிளோட லென்த்து வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஒரு சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். இவ்வளோ தான் இருக்குது பாக்ஸில், வேறு எதுவும் இங்கே பாக்ஸில் இல்லை. இங்கே ஃபிசிக்கலாக ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ், பவர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ட்ரிபிள் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு SD கார்டு 2 சிம் கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ரொம்பவே வந்து ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச உடனே நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து ஃபோன் நல்லா ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேஸ் அன்லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேஸ் அன்லாக்குமே வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணி டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து ஃபோன் அன்லாக் ஆகிடுது. இந்த மொபைலோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது சார்ஜ் பண்ணுறதுக்காக 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம். இங்கே 0 to 100 சார்ஜ் ஆக வந்து ஒரு 2.5 ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். நம்ம சார்ஜ் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 days வரைக்கும் நம்ம நார்மலாக யூஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து ஒரு கியூட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஆகிற கேமரா வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சரும், செகண்ட் ஆகிற கேமரா வந்து 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரும், தேர்ட் ஆகிற கேமரா வந்து 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சாரும், ஃபோர்த் ஆகிற கேமரா 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சில சாம்பிள் இமேஜஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான வாட்டர் ட்ராப் நாச் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாச்சு வந்து ரொம்பவுமே சின்னதாக இருக்குது மற்ற ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணக்குள்ள. இந்த 32 மெகாபிக்சல் எடுத்த ஒரு சில செல்ஃபிலாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ ப்ளஸ் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இப்போ ஆடியோ குவாலிட்டியும் வீடியோ குவாலிட்டியும் வந்து எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மொபைலில் என்ன ஒன்றுனா இங்கே போர்ட்ரேட்னு தனியாக ஒரு மோடு கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து லைவ் ஃபோக்கஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம போர்ட்ரேட்டில் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே கேமராவில் இருக்குது. அதில் ஒன்று தான் இங்கே ஸ்லோமோ. இந்த ஸ்லோமோ யூஸ் பண்ணி ஒரு சில ஷார்ட் வீடியோஸ்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம். அந்த ஷார்ட் வீடியோலாம் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக வந்து எடுக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஃபோன் கையில் இல்லாததில் ஒரு சாம்பிளுக்காக தான் வந்து எடுத்திருக்கோம். அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இங்கே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சஸ்க்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு வந்து கார்னிவல் கிளாஸ் வெர்ஷன் 3 ப்ரொடக்ஷன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து எந்த ப்ரொடக்ஷனும் கொடுக்கல, பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 404 ppi பிக்சல் டென்சிட்டியோட சூப்பர் AMOLED டிஸ்பிளேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டி வந்து எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ப்ராசர்னு வந்து பார்த்தீங்கன்னா Exynos 9611 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்காக கிராஃபிக்ஸுக்கு Mali G72 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது வந்து 6GB RAM 128GB உள்ள ஸ்டோரேஜ் உள்ள ஃபோனு, UFS 2.1 ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே நம்ம கேமிங் ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 1.5 ஹவர் வரைக்கும் விளையாடக்குள்ள எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, எந்த ஒரு லேகும் இல்லை. கேம் நல்லா ஸ்மூத்தாக தான் ரன் ஆச்சு. எந்த ஒரு மீடியம் கிராஃபிக்ஸ் கேமாக இருந்தாலும் நம்ம இதில் ஈஸியாக வந்து விளையாட முடியுது. இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸிங் வரலங்க. ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM ப்ளஸ் 64GB ஸ்டோரேஜ் வந்து 16,500 ரூபாய்க்கும், 6GB RAM ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜ் வந்து 17,500 ரூபாய்க்கும், 8GB RAM ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜ் வந்து 19,500 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைல் வந்து 2 கலர் வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, ப்ளூ அண்ட் பிளாக். இங்கே சைனீஸ் இல்லாத ஒரு இந்தியன் பிராண்டட் ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினா இந்த ஃபோனை கண்டிப்பாக வாங்கலாம். Samsung Galaxy M31. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பரான கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பரான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. கேமராஸும் வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் 32 மெகாபிக்சல் செல்ஃபின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சூப்பரான கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த கேமராஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்குள்ளேயும் வந்து ஒரு டேஸ்ட்ஃபுல் ஃபீலிங் வந்து நம்மளுக்கு இருக்க. ஒரு 16,500 ரூபா பட்ஜெட்டில் வந்து இந்த ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஏன்னா ஒர்த்தான ஃபோன்னே சொல்லலாம் இந்த மொபைல். அதுவும் இல்லாமல் சாம்சங் தரப்புல இருந்து ஒரு பெஸ்ட் ஃபோன்னே சொல்லலாம் இந்த மொபைலில். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு சார்ஜிங் டெஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைலுக்கு இல்லை, வேற மொபைலுக்கு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.